தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். வணக்கம். அதாவது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் அதிகாலையில், அதாவது 6 மணிக்கு சவுக்சங்கர் அவருடைய வீட்டுக்கு போலீஸ் வந்ததாகவும், போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா தீயணைப்பு வீரர்கள் மூலமாக, அதாவது அவர் வீடு ஓப்பன் பண்ணாதனால, தன்னோட வீட்டை ஓப்பன் பண்ணாதனால தீயணைப்பு வீரர்களை அழைச்சி டோரை உடச்சி அவரோட மொபைல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீடு மொத்தமாக உடச்சி சூறையாடி கிடைக்காத பட்சத்தில் இவரை மட்டும் தூக்கிட்டு போன ஒரு விஷயத்த நம்மளும் பேசியிருந்தோம். செய்திகள் மூலமாகவும் மக்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, சவுக்சங்கர் அவருடைய அரெஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அதாவது என்னென்னா, லைக் 2022 அந்த டைம் திமுக அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2021 ஆட்சி 10 வருஷத்துக்கு அப்புறமா ஆட்சியில் வராங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா லைக் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கோர்ட் அவமதிப்பு, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு என்ற ஒரு குற்றத்துக்கு கீழே சவுக்சங்கர் அவர்களை கிட்டத்தட்ட 6 மாதம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம். 6 மாதம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டைமில் முக்கியமாக சவுக்சங்கர் அவர்களுக்காக பேசின நபர் யாருன்னா திரு சீமான் அவர்கள். லைக் அவருக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டில் வச்சு இவர் போய் சால்வை போட்டு சேர்ந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்து, என் தம்பி சேப்பாக்கில் நின்னாப்லன்னா லைக் என் கட்சியில இருந்து என்னோட வேட்பாளரையே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், என் தம்பிக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினவர் திரு சீமான் அவர்கள். திருப்பி 2024 மே 4ஆம் தேதி அரெஸ்ட் ஆகிறாரு. ஆமாம். 22 அரெஸ்ட் ஆகிறாரு. திருப்பி 2 வருஷம் கேப்பு. 2024 மே 4ஆம் தேதி அரெஸ்ட் ஆகுறாங்க. மே 4, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஜெயிலில் இருக்காங்க. அது என்ன கேஸ்னா, லைக் தேனியில் இந்த கஞ்சா கேஸ்னு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், கஞ்சா வீட்டில் போலீஸே வச்சு எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், சொன்ன விஷயம். ஆக்சுவலாக இவரோட காரில் டேஷ்போர்டில் கஞ்சா இருந்ததாகவும் தேனியில் வச்சு பிடிப்பட்டதா செப்டம்பர் 25ஆம் தேதி இவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்ட்ராட்டஜி அது நம்மளுக்கு தெரியாது, அது நம்ம சொல்லவும் கூடாது. மக்களுக்கு உங்களுக்கு தெரியும். அது பாத்ரூமில் வலிக்கு விழுந்த மாதிரி அது மக்கள் உங்களுக்கு தெரியும். அது நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் அதுக்கடுத்து அதுக்கு போலீஸ் கண்டெம்ட் ஆயிரும். ஸோ அதனால் செப்டம்பர் 25ஆம் தேதி 2024 ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் அவரை சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வச்சதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அந்த டைமும் சவுக்சங்கர் அவர்களுக்காக குரல் கொடுத்தவர் திரு சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், பிஜேபி எல்லாருமே குரல் கொடுத்தாங்க. சரி. ஸோ அந்த டைமில் சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, லைக் இது கூட யாருக்கும் தெரியாதா, லைக் ஒரு பொட்டலத்தை வச்சு கைது பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஆமாம், காலங்காலமாக போலீஸ் வகையறாக்கள் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலகாலமாக போலீஸ் வகையறாக்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தாண்டி லைக் எப்படி பாத்ரூமில் வலிக்கு விழுறாங்களோ அந்த மாதிரி ஒரு தருணம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோனியில் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். மிகவும் இயல்பான விஷயம். ஆமாம், இது ஒரு சாதாரண விஷயம். மக்களும் அதை தான் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இந்த விஷயங்கள். கரெக்டு. ஸோ அந்த ஒரு தருணத்தில் ஒரு 4-5 மாதங்கள் சிறையில் இருந்துட்டு செப்டம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறாரு. திருப்பி அதுக்கு அடுத்தது டிசம்பர் 17, 2024 மறுபடியும் அரெஸ்ட் ஆகிறாரு. அந்த ரீஅரெஸ்ட் எதுக்குன்னா, இந்த கஞ்சா கேஸ் இருக்குல்ல, இந்த கஞ்சா கேஸ்க்கு கோர்ட்டில் அப்பியர் ஆகாத ஒரு காரணத்தினால திருப்பி மறுபடியும் என்னென்னா, லைக் ஃபெயிலான காரணத்தினால நான் பெயிலபிளில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் பெயிலபிள்லாம் உங்களுக்கு தெரியும். பெயிலபிள்னா லைக் அவரால் பெயில் வாங்க முடியும். நான் பெயிலபிள்னா பெயிலே அவருக்கு வாங்க முடியாது. அவருக்கு பெயில் இருக்குதோ இல்லையோ அவரை அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்னென்னா, அவர் குற்றம் கஞ்சா கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ கஞ்சா கேஸ்னாலே லைக் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ அது லைக் சாதாரண அஃபென்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க போட்ட செக்ஷன்ஸ் அப்படி. ஸோ அதனால அதில் இவர் கோர்ட்டில் அப்பியர் ஆகாத ஒரு காரணத்தினால திருப்பி டிசம்பர் 17, 2024 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே கஞ்சா கேஸில் திருப்பி என்னென்னா டிசம்பர் 20, திருப்பி அதுக்கு அடுத்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸாக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் 17க்கு அடுத்தது டிசம்பர் 20ஆம் தேதி திருப்பி அடுத்த அரெஸ்ட். எதுக்குன்னா, அரசாங்கத்தோட ஒரு ஸ்கீமை தப்பாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டாங்க. திருப்பி 2வது கேஸ் போட்டாங்க. அதாவது என்னென்னா, லைக் அப்பியர் ஆகாத ஒரு காரணத்தினால அரெஸ்ட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு அஃபென்ஸ் தான். சரி, நான் அப்பியர் ஆகலை, அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் என் மேலே இருந்த ஒரு வழக்கை நான் நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகலை, தொடர்ந்து சம்மன் கொடுத்தா அப்பியர் ஆகலை. ஸோ அது ஒரு சின்னதாக ஒரு குற்றம்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி 2வது இன்னொரு குற்றத்தை ஆட் பண்ணுறாங்க. அந்த குற்றம் தான் என்னென்னா, அரசாங்கத்தோட ஒரு ஸ்கீமை இவர் தப்பாக சொல்லியிருக்காரு, மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 20, அதாவது டிசம்பர் 17 ஃபஸ்ட் அரெஸ்ட்டு, டிசம்பர் 20 தொடர்ந்து அடுத்த அரெஸ்ட்டு, 2024 மட்டுமே கிட்டத்தட்ட 3 அரெஸ்ட்டு, 4 அரெஸ்ட்டு சவுக்சங்கர் அவர்கள். சரி. திருப்பி அதுக்கு அடுத்தது என்னென்னா, இப்போது டிசம்பர் 13, 2025, அதாவது இந்த டிசம்பர் 13, 2025க்கு முன்ன வரைக்கும்
எல்லா அரெஸ்ட்லையுமே 2022 2024 நடந்த எல்லா அரெஸ்ட்லையுமே இவருக்காக குரல் கொடுத்தவங்க யாருன்னா திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, தாவேகா, சாரி அந்த டைம் தாவேகா கிடையாது, நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி. அதுக்கு அடுத்தது வந்து பிஜேபி. அண்ணாமலை அவர்கள் அந்த டைம் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தாப்புல. ஸோ அவங்க ஐடிவிங்கில் இருந்தோம், ஏடிஎம்கேயோட ஐடிவிங்கில் இருந்தோம், நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கில் இருந்து எல்லாருமே பேசினாங்க. ஏன்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது, கருத்து சுதந்திரமாக எதிராக இருக்கிற ஒரு விஷயம். அதே தாண்டி அவர் வந்து அந்த டைமில் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தார். அவங்கள அரெஸ்ட் பண்ணது வந்து லைக் வந்து இந்த கஞ்சா கேஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு பொய் வழக்கை போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசி லைக் மக்கள்கிட்ட போட்டு உடைச்சாங்க தலைவர்கள் எல்லாருமே. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இந்த டிசம்பர் 13 வந்து இந்த தலைவர்கள் எல்லாருமே சவுக் சங்கர் அவர்களை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் பார்க்குறீங்களா? அதாவது புறக்கணிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை, சீமான் அவர்கள் இது வரைக்கும் ஒத்த வார்த்தை விடல. ஒரு வார்த்தை விடல. எடப்பாடி அவர்கள் அந்த சைட்லேருந்து ஒரு நியூஸ் இல்லை. அண்ணாமலை அவர்கள், ஏன் பிஜேபி நயனா நாகேந்திரன் அவர்கள் சைலன்ஸ். அதுக்கு அடுத்தது தாவேகா இப்போ புதுசாக வந்திருக்காங்கல்ல தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துலேருந்து மட்டும்தான் அருண்ராஜ் இருக்கார்ல ஐஏஎஸ், அவர் மட்டும் பேசியிருக்கார். தமிழக அரசாங்கம் வந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற ஒரு நபர் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இது வரைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நிர்மல்ராஜ் அவர்கள், புரியல, நிர்மல்ராஜ் அவர், நிர்மல்ராஜ் கிடையாது, அருண்ராஜ். லைக் ஒரு லைக் இந்த ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தர் வந்துருந்தார், சரி சரி, அருண்ராஜ்னு சொல்லிட்டு. அவர் தான் வந்து என்னன்னா சவுக் சங்கர் அவர்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலை பார்த்து திமுக அரசாங்கம் பயப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சில் பேசியிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா தாவேக்கா மட்டும்தான் இந்த கைதில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது வரைக்கும் பேசியிருக்காங்க. மிச்ச கட்சிகள் எல்லாருமே இன்ஆக்டிவ். ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதான் சொல்ல வரேன். அதுக்கான காரணம் என்னென்னா லைக் தொடர்ந்து வந்து சவுக் சங்கர் அவர்கள் வந்து ஒரு அடக்குமுறை ஒரு ஒடுக்குமுறையின் காரணத்தினால அரெஸ்ட் ஆகப்பட்டார். லாஸ்ட்டாக சவுக் சங்கர் அவர்கள் இந்த டைமில் இந்த டிசம்பர் 13 அரெஸ்ட் ஆனதுக்கான காரணம் என்னென்னா அந்த ரெட் அந்த படம் ஒரு பேர் ரெட் அண்ட் ஃபாலோன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட தயாரிப்பாளர், அந்த பெண் தயாரிப்பாளரை வந்து கொச்சப்படுத்தி இந்த ஒரு போதைப் பொருள் கஞ்சாவோ வாட் எவர் ட்ரக்ஸை விற்று அந்த ட்ரக்ஸ் விற்கிற காஸ்ட்லேருந்து தான் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 செய்தியை வந்து போட்டு உடைச்சாங்க. செய்தியை போட்டு உடைச்சதுக்கப்புறமா உங்களுக்கே ஆப்வியஸாக தெரியும், கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு சவுக் சங்கர் அவரோட வீடியோஸை பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து கட்டிங்ஸாக அது ஒரு ஒரு பல லட்சங்கள் பார்ப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக என்னென்னா படம் எடுத்தவங்களும் படத்தை பார்க்க போகிறவங்களுக்கும் தெரியும் இந்த படத்தை வந்து கஞ்சாவோ இல்லை ட்ரக்ஸோ இல்லை ஏதோ ஒன்று விற்று தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் போது டிஃபைம் பண்ணியிருக்கிறார் வாண்டையார் சமூகத்தை அவங்களோட இல்லை. அதாவது வாண்டையாருங்கிறவங்க வந்து அஜய் வாண்டையாருங்கிறவங்க வந்து அந்த படத்தில் நடித்தவங்க தான். சரி சரி. அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவங்க வந்து இன்னொரு லேடி ஒருத்தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ணேன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ஏதோ ஒன்று வாய்ப்பு கிடைக்காதா, ஒரு ப்ரொடியூசர் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலைஞ்சு தெரிஞ்சு தான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இவங்க எடுத்திருக்காங்க. அந்த டேரக்டரை கரெக்டாக குறி வச்சு, ஆக்சுவலாக வந்து யாரை குறி வைக்கணும்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து குறி வைக்கிற பட்சத்தில் ப்ரொடியூசரை குறி வச்சுருக்கணும். ஆமாம், டேரக்டரை ஒட்டு மொத்தமாக போட்டு உடச்சாப்புல. அதுக்கு அடுத்தது வந்து லைக் வந்து அஜய் வாண்டையார் அவர்கள், லைக் அடுத்தது ஏடிஎம்கேவோட ஐடிவிங்கில் இருக்கிற லைக் அந்த டைமில் வந்து ட்ரக் கேஸில் ஒருத்தர் மாட்டினாப்புல. அவர் யாருன்னா பிரசாத்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏடிஎம்கேவோட ஐடிவிங்லேருந்து. ஸோ பிரசாத் ஏடிஎம்கேவோட ஐடிவிங் செக்ரட்டரி ராஜசத்தியன் அவர்கள். அதை தாண்டி வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சொத்து வாங்கின விஷயம். அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாவுக்கு ஒரு சொத்து வாங்கிட்டாரு. 800 கோடியா 100 கோடின்னு நினைக்கிறேன். 100 கோடி ரூபாவுக்கு ஒரு சொத்து வாங்கிட்டாரு. அந்த சொத்து வந்து சொத்துக்காகவே ஒரு பாலம் பிரிட்ஜ் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டார். இப்போ சமீபத்தில் பெங்களூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 crores மேலே உள்ள ப்ராஜெக்ட்ஸ், குட்டி குட்டி வில்லாஸாக, ஒவ்வொரு வில்லாவும் குறைஞ்சது 100 கோடி ரூபாய். ஒரு வில்லா, ஒரு வீடு மட்டும் 100 கோடி ரூபாய். அந்த வில்லாவில் ஒன் ஆஃப் த எம்டியாக இருக்கிறது யாருன்னா லைக் வந்து அந்த பில்டர்ஸ், அந்த வில்லாஸ் எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட லைக் எம்டி, அதில் ஒன் ஆஃப் த பர்சன் யாருன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள். ஸோ அப்படிங்கிற ஒவ்வொரு செய்தியும் போட்டு உடைச்சாங்கல்ல. ஸோ அண்ணாமலை அவர்களை போட்டு உடைச்சனால அந்த அதாவது ஒரு வீடியோ மட்டும் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஆக்சுவலாக என்ன நடக்குதுங்கிறது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்களா?
ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. அந்த பையன் தானே கத்துறோம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டி. நான் ஓவரா கத்துறேன்னா கொஞ்சம் வண்டி எடுத்துன்னு வாங்கினோம். ஏன்னா அசாது வந்து அப்படியே கார்ல காலை கை கட்டி தூக்கின்னு போயினே வந்துருங்க. நாங்க ஊர்ல பாத்துக்கிறோம். அதாவது ஐயோ என்னை வந்து அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்குல்ல, ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஎம்கேயோட ஐடிவிங் ஒரு பக்கம் இந்த வீடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட ஐடிவிங்க கீழே இயங்கிட்டு இருக்கிற பல பேஜஸ் வந்து, அதாவது அன்அஃபிஷியல் ஐடிவிங்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது டிஎம்கேயோட ஐடிவிங்காக இருந்தாலும் அது அஃபிஷியல் ஐடிவிங்லாம் கிடையாது. அன்அஃபிஷியலாக லைக் வந்து டிஎம்கேயோட ஐடிவிங்லாம் இந்த வீடியோலாம் போட மாட்டாங்க. லைக் வந்து நம்ம போட்டால் நம்ம தான் இவங்களை செஞ்சோங்கிறது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட கீழே பணம் கொடுத்து இயக்கிட்டு இருப்பாங்கல்ல ஐடிகள். லைக் வந்து ஒவ்வொரு ஐடிகளுக்கும் மாதம் 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய். லைக் வந்து இன்ஸ்டாகிராமில் ஐடி வச்சுருக்காங்க, சரி ஒரு 30,000-40,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க போஸ்ட் போட்டாச்சுன்னா நல்லா போகுதா, சரி ஓகே, கான்ட்ராக்ட் மாதிரி அந்த ஐடியை வந்து அப்படியே எடுத்துடுறாங்க. யூடியூப் சேனலில் அப்படியே கான்ட்ராக்ட் மாதிரி அவங்களே எடுத்துடுறாங்க எலெக்ஷன் ஒர்க்குக்காக. ஸோ இது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, லைக் வந்து அண்ணாமலை அவருடைய வாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக வந்து அண்ணாமலை அவரோட வாரும் வந்து என்னென்னா இப்போவும் ஸ்டில் இயங்கிட்டு தான் இருக்குது. என்னதான் அவர் வந்து மாநில தலைவராக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டி ஐடிவிங் மாதிரி, லைக் அண்ணாமலை ஃபார் தமிழ்நாடு, அண்ணாமலை ரசிகர்கள், லைக் வந்து அவர் செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு வேண்டி நெக்ஸ்ட் சிஎம் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி பல ஐடிஸ் இருக்குது. அது ட்விட்டர்லாம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த கணக்குகள், இந்த ஐடிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் இதே வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே, அதாவது லைக் வந்து டிஎம்கேயோட லைக் வந்து பணத்தோட இன்ஃப்ளூயன்ஸில் இயங்கிட்டு இருக்கிற இந்த ஐடிகளாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்களுக்காக இயங்கிட்டு இருக்கிற இந்த ஐடிகளாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் பெரிய லெவலில் இந்த மாதிரி பேஜஸ் இந்த மாதிரி பெரிய லெவலில் இணையதளத்தில் இந்த மாதிரி தெரில. ஆனால் சின்ன சின்னதாக கட்சிக்காரங்க எழுதுகிற பேஜஸ் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அதுலேயும் பெரிய லெவலில் இவரை போட்டியும் பேசல, இவரை எதிர்த்தும் பேசல. அவங்க எல்லாம் கம்ப்ளீட் இன்ஆக்டிவ். சரி, அதை கண்டுக்காதுங்கப்பா, இந்த விஷயத்தை நம்ம பெரிதும் படுத்த வேண்டாம், எதுவும் படுத்த வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஓகேவா? இந்த 3 பேரும் ஒருத்தங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, டிஎம்கே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஒட்டு மொத்த பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாருக்கு எதிரானா இந்த தனிப்பட்ட நபருக்கு எதிராக. யார்? சவுக்சங்கர் அவர்கள். லைக் வந்து நான் வெளியூரில் விஷயத்த சொல்கிறேன். இதுக்கான காரணம் என்னன்னா, இதுக்கான விதையை விதைச்சது யார் தெரியுமா? சவுக்சங்கர் அவர்கள். 2021 டிஎம்கே ஜெயிக்க வச்சு, டிஎம்கே இன்னைக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, முட்டு கொடுத்து தூக்கி பிடிச்சி சவுக்சங்கர் அவர்கள் அன்னைக்கு போட்ட விதை. அவர் வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவருக்கு உழைப்பு, ஸ்டாலின் அவர்களுக்கு உழைப்பா இருக்குமோ? எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு தத்தி, அவர் வந்து ஊந்து வந்தாரு, அவருக்கு ஒரு அரசியல் கூட பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே மேலே குற்றச்சாட்டை வச்சார். நாம் தமிழர் மேலே என்னன்னா, அது ஒரு ஆமை கூட்டம், அது வந்து லைக் வந்து ஒரு பயிற்சி பற்றை, அந்த பயிற்சி பற்றையில் போய் எல்லாரும் போய் பயிற்சி எடுக்கிறது தான் லாயக்கான ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியை ஓரங்கட்டினாங்க. விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு விஜய் வந்து லைட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து விஜய் தர்ற அடி, லைக் வந்து இது ரசிகர்கள் கூட்டம். அதுக்கடுத்து ஒரு லைக் வந்து ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் தாக்குப்பிடிப்பார். மார்ச்சில் வந்து இப்போவே கதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து நீங்கள் அந்த ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கதை கேட்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கடுத்தது எப்படியும் இந்த எலெக்ஷன் வாஸ்ட் அவுட் தான், அதுக்கடுத்து அவரே படத்தில் நடிக்க போயிடுவார் அப்படின்னு. என்னைக்கு உள்ள பேமெண்ட் வந்துச்சோ அதுக்கடுத்தது வந்து அவரோட நிலைப்பாட்டே வேற. ஸோ அதனால் வந்து அவருக்கே பல ஸ்டாண்டு. யாருக்குன்னா சவுக்சங்கர் அவர்கள். அந்த இதனால பெரிதாக பாதிக்கப்பட்டது என்னன்னா, சீமான் அவர்களெல்லாம் பல தருணத்தில் இவருக்காக பேசினார். ஆமாம், லைக் வந்து எடப்பாடி அவர்கள் பேசினார், அண்ணாமலை அவர்கள் பேசினாங்க, பிஜேபி கட்சி நின்றுச்சு, இவங்க எல்லாரும் நின்னாங்க. ஆனால் தொடர்ந்து எதிர்த்த ஒரு காரணத்தினால அதாவது நீங்கள் தான் டிஎம்கேவை ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணீங்க. யார்? சவுக்சங்கர் அவர்கள் ப்ரொமோட் பண்ணியும் இன்னைக்கு உங்களை தூக்கி உள்ளே வச்சிருக்க யாருன்னா டிஎம்கே. ஆமாம். ஸோ அந்த ஒரு ஏதோ ஒன்று
மக்களுக்காக நீங்கள் பேசின ஒரு காரணத்துக்காக உங்கள் மேலே ஒரு வழக்கை ஏதோ ஒரு பொய்யாவோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து கட்டின ஒரு விஷயத்தினால பொய்யோ உண்மையோ ஏதோ வாட்டவர் அவங்க வந்து ஒரு கஞ்சா கேஸை போட்டனால நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக நிற்கிறோம். சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து டிவிக்கு இவங்க எல்லாம் நிற்கிறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து எல்லாரும் நின்னாங்க. ஏன்னா அடிப்படை பேச்சு உரிமை கருத்துரிமையை பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கிறது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அதுல ஒரு ஈக்காக்க கூட இல்லை. ஏன்னா வந்து இவரே தான் விதைச்சதை யார டிஎம்கே விதைச்ச டைம்ல இவங்க எல்லாரையும் தர அடி அடிச்சிட்டு இருந்தாரு. நாத்தாக்காவை குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, நான் சொல்லிட்டோம்ல, அதான் வந்து இவங்க எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தாங்க. டிஎம்கே விதைச்சாரு. டிஎம்கே விதைச்சதுக்கு அப்புறம் இவரை தூக்கி உள்ள வச்சாங்க. திருப்பி உள்ள வச்சதுனால அது ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த கட்சிகள் எல்லாரும் இவருக்காக வந்தாங்க. பல வாட்டி, ஒரு வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி வந்தோம். திருப்பியும் வெளில வந்துட்டு இவங்களுக்கு எதிராக தான் பேசுறாரு. அதாவது ராஜ்சத்தியன் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு கஞ்சா வியாபாரி, அவர் ஒரு ட்ரக்கு டீலர், அவருக்கு கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான். அண்ணாமலை வந்து ஒரு மோசடிக்காரரு, இங்கேருந்து பணத்தை எல்லாத்தையும் சுருட்டி அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் ஒரு பயிற்சி பற்ற, அது ஒரு ஆமை கூட்டம், ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மான்கறி கூட்டம், மான் ஊறுகாய் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக கலாய்ச்சி, அதுக்கடுத்து கரூருக்கு அடுத்தது ஒரு பேமெண்ட் வந்துச்சா என்ன கதைன்னு தெரியல, டிவிக்கு பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணி அதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்னன்னா ஜான் ஆரோக்கியசாமியோட பொசிஷன் அப்படி, ஜான் ஆரோக்கியசாமி என்கிற ஒரு நபரோட பொசிஷன் பிடிக்கிறதுக்காக டிவிக்கு ப்ரைஸ் பண்ணி பேசினார். ப்ரைஸ் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா பிரோஜனம் கிடையாது. அங்கங்க சின்னதாக லைட்டாக அவரை திட்டுறது, இடையில லைட்டாக டிவிக்கு லைக் வந்து அடிச்சு பேசியிருந்தாரு. ஒரே நாளில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த டைம் தான் 7 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் நான் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தேன், ஒரு 2000-4000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே இறங்குச்சு. எதனாலனா இவர் வந்து டிவிக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அதுக்கப்புறம் டிவிக்கு ஜாலரா போட ஆரம்பிச்சார். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி கடன்னு ஏறிச்சு. ஸோ அந்த வளர்ச்சிங்கிறது வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சி 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டிவிக்கே. அந்த டிவிக்கேக்காக உயர்த்தி பிடிச்சி வந்தது தான் ஒரு காரணம். ஆனால் என்னதான் இருந்தாலும் சரி, இன்னைக்கு சவுக் சங்கர் அவர்களால் பெரிதும் பாதிக்கப்படாதது யாருன்னா டிவிக்கு. பாதிக்கப்படாதவங்க யாருன்னா டிவிக்கு. பாதிக்கப்பட்டவங்க உனக்காக வந்து நின்னும் எங்களை திருப்பி நீ வந்து அசிங்க தான் படுத்தின, உனக்கு தான் சீட்டு தரேன்னு சொன்னேன், நீ வந்து வெளியே வந்து என்னை ஆமைக்கறி சீமான்னு சொல்கிற, நான் உனக்காக நின்னேன், நீ வெளியே வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கரு, ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அண்ணாமலை அவர்கள். ஸோ நான் உனக்காக ஆஃபீஸ் கொடுத்தேன், உனக்காக வாடகை லைக் வந்து எனக்கு ஒரு பில்டிங்கே உனக்கு கொடுத்தேன். அந்த பில்டிங் ஓனர் ஒன்று வந்து லைக் வந்து நீங்கள் இந்த பில்டிங்கை காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னனால ஏன் மேலே அந்த வன்மத்தை மொத்தம் கக்கன அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட ஐடிவிங்லேருந்து ராஜ்சத்தியன் அவர்கள் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டாங்க. தனியாக நிற்கிறது யார்? சவுக் சங்கர் அவர்கள். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் லைக் வந்து ஒரு 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 அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, அட்லீஸ்ட்டு நான் உங்ககிட்டயாச்சும் நன்றியோடு இருக்கணும், இல்லை அவங்ககிட்டயாச்சும் நன்றியோடு இருக்கணும். இன்றைக்கி வந்து ஏன் சவுக் சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாருன்னா, நீங்கள் லைக் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த அரெஸ்ட் நடந்த ஃபஸ்ட்டு செகண்டில் இருந்து மாலதி அவர்கள் வீடியோ போடுறாங்க. மாலதி சவுக் சங்கர் அவர்கள் வீடியோ போடுறாரு, 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் வீடியோ. உண்மையில் இந்த வீடியோ எதுக்காகனா ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக. மாலதி அவர்கள் என்ன போடுறாங்கன்னா, காலைல போலீஸ் வந்துட்டாங்க, ஸோ நாங்கள் மக்களுக்காக பேசணும், ஆனால் வந்து கைது பண்ண போகிறாங்க, இதுதான் என்னோடய லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன், ஒருவேளை வந்து கைது பண்ணிட்டா என்ன நடக்கும்னு தெரில, எலெக்ஷன் வரைக்கும் எங்களை உள்ளே வச்சுருவாங்க, 4 மாதம் 5 மாதம் உள்ளே வச்சுருவாங்க, குண்டாஸ் போட்டுருவாங்க, ஏன்னா 20 எஃப்ஐஆர் வந்து பெண்டிங்கில் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து என்னென்னா, சவுக் சங்கர் அவர்களை வந்து காலையிலே போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரில, ஸோ வந்து கிட்டத்தட்ட லைக் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல, வெளியே போலீஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இவர் வந்து லைக் விஜய் அவர்கள் வந்து மைக் இல்லாமல் பேசியிருந்தார்ல, அது ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார்ல, அதே மாதிரி இவரும் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். லைக் ஆக்சுவலாக ரெண்டும் வேறு சிச்சுவேஷன்ஸ். அவருக்கு வந்து அந்த கரூர் விஷயம் நடந்துச்சு, அதனால் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், அது ஒரு துக்கமான ஒரு தருணம், ஸோ அதனால் வந்து வீடியோ வெளியிட்டிருந்தார். ஆனால் இவர் வந்து இந்த ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காருல்ல, அது எதுக்காகனா அவருக்கே தெரியுது நம்மளுக்காக யாரும் வரமாட்டாங்க, நம்மளுக்காக நிற்கிறவங்க இன்றைக்கி ஒரே ஒரு ஆட்கள் தான், மக்கள். அந்த மக்கள் தான் நம்மளை நம்புகிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து எப்படின்னா லைக் மறந்துடுவாங்க, அவங்களுக்கு மறதி ஜாஸ்தி. எனக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு வன்மம் இருக்குன்னா நான் அதை மறக்க மாட்டேன், நீங்கள் அன்றைக்கி என்னை இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத நான் மறக்க மாட்டேன். ஆனால் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி அவரை வந்து உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஸோ அவர் என்ன பார்க்குறாருன்னா,
கட்சிக்காரங்க வராங்க வரல, அது ரெண்டாவது. எனக்கு மக்கள் படை இருக்குடா, மக்கள் படை இருக்குங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட வீடியோ போடுறாரு. சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுக்ஷங்கிறவரோட ரீச்சுங்கிறது 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இவ்வளோதான் வியூஸே. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே டபுள் ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா டிவிகேக்கு உயர்த்தி பிடிச்சாரு, மக்கள் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்க்க ஆரம்பித்தனால இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. நம்ம சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அரெஸ்ட் ஆகும்போது எல்லா தலைவர்களும் வந்து நின்னாங்க, தலைவர்களுக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் உங்களுக்காக வந்து நின்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கே நன்றி இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறாங்க. ஒரே பட்சத்தில் அவங்க யாருமே உங்களுக்காக இன்றைக்கி நிற்கலை இந்த தருணம் வரைக்கும். நாளைக்கு மனம் திறந்து மாறலாம். தலைவர்கள் எல்லாருமே லைக் வந்து குரல்கள் நசுக்கப்படும் போது அதுக்காக குரல் கொடுக்குறவங்க. ஆனால் இருந்தாலும் லைக் வந்து நீங்கள் மிரட்டி பணம் வாங்கிட்டீங்க, இந்த மாதிரிப்பட்ட 94,000 வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அது பொய்யோ உண்மையோ வாட்டவர். ஆனால் லைக் வந்து இந்த பக்கம் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிட்டார். லைக் வந்து 94,000 நீ வாங்கியிருக்கேன்னா அது வந்து 3 மணிக்கு நீ வாங்கியிருக்க, மத்தியானம் 3 மணிக்கு. ஸோ அப்போவே நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஸோ 13ஆம் தேதி என்ன கிழமை, எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். ஸோ அப்போவே நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், எல்லாமே நீ பண்ணியிருக்கணும்னா அப்போ நீ ஏன் கொடுக்கல? ஸோ அந்த ஒரு ப்ரூஃபை வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவர்கள் எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு இனிமேல் நீங்கள் மக்கள்கிட்டயாச்சும் போய் நிற்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒட்டுமொத்தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே இன்ஆக்டிவ், பிஜேபி அடிக்கிறாங்க, டிஎம்கே அடிக்கிறாங்க. டிஎம்கே கிடச்சா அல்வா, ஏன்னா ஒட்டுமொத்த பேர் அடிக்கிறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு தொந்தரவு ஃபினிஷ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்சத்தில் கடைசியாக யாரை நம்பி நிற்கிறீங்கன்னா மக்களை நம்பி. நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை ஒன்று தான், யாருக்கும் நன்றி இல்லாத நீங்கள் கடைசி நம்ம தமிழக மக்களுக்காச்சும் அடுத்த வாட்டி ரிலீஸ் ஆகி வரும்போது நன்றியுடன் இருப்பீங்க, மனம் திரும்புவீங்க என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.